வெற்றியை சந்தித்தவனின் இதயம் பூவைப் போல் மென்மையானது. தோல்வியை சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது. எந்த காரியம் ஆனாலும் அதில் நிகழ்கின்ற பிழைகளும் தவறுகளும் மட்டுமே நமக்கு படிப்பினையாக அமைகின்றன. தவறு செய்பவனே சரியான பாதையை காண்கிறான். உங்களின் திறமைகளின் மட்டத்துக்கு உங்கள் இலக்குகளை குறைக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்களின் இலக்குகளின் உயரத்துக்கு உயர்த்துங்கள். இந்த உலகின் வரலாறு என்பது தங்களை தாங்களே நம்பிய ஒரு சில மனிதர்களின் வரலாறாகும். நீ செய்த தவறுகளை வாழ்த்து. அவை நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருந்திருக்கின்றன. உண்மையான முன்னேற்றம் என்பது மெதுவானது, ஆனால் நிச்சயமானது. உங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் சந்திக்காமல் நீ முன் செல்கிறாயோ, அப்போது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாக ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகிவிடுவாய். ஒரு நாளில் ஒரு முறையாவது உங்களுடன் நீங்களே பேசுங்கள். இல்லையெனில் இந்த உலகில் உள்ள ஒரு சிறந்த நபருடனான சந்திப்பை நீங்கள் தவறவிடக்கூடும். இதயம் எனும் புத்தகம் திறக்கப்பட்டவருக்கு வேறு புத்தகங்கள் தேவையில்லை. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஏனெனில் நீங்கள் எல்லையற்றவர். எல்லா சக்தியும் உங்களிடம் உள்ளது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அறிவு என்னும் பரிசே இந்த உலகின் மிக உயர்ந்த பரிசு. எதிர்வினை ஆற்றியவுடன் நாங்கள் அடிமைகளாக மாறுகிறோம். ஒரு மனிதர் என்னை குறை கூறுகிறார். உடனே நான் கோபம் கொள்கிறேன். அவர் உருவாக்கிய ஒரு சிறிய அதிர்வு என்னை அடிமையாக்கியது. என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லுங்கள். நீங்கள் உறுதியாக மறுத்தால் ஒரு பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும். யாரையும் குறை கூறாதீர்கள். அறிவற்றவர்கள் செய்யும் தவறை நீங்களும் செய்யாதீர்கள். மனம் என்பது உடலின் சூட்சமமான பகுதியாகும். நீங்கள் உங்கள் மனதிலும் வார்த்தைகளிலும் பெரும் பலத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பலவீனமான மனிதரை கண்டால் அவரை கண்டிக்காதீர்கள். உங்களால் முடிந்தால் அவருக்கு உதவுங்கள். அவர் வளர வேண்டும். ஒருவர் தனது உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாக இருந்தால் உண்மையான சுதந்திரத்தின் தூய மகிழ்ச்சியை அவரால் உணர முடியாது. நீங்கள் தூய்மையானவராக இருந்தால், நீங்கள் வலிமையானவராக இருந்தால், தனி ஒருவரான நீங்கள் இந்த முழு உலகத்திற்கு சமமானவர். உங்கள் சொந்த ஆத்மாவைத் தவிர வேறு ஆசிரியர் இங்கே இல்லை. மனதில் தைரியமும் இதயத்தில் அன்பும் உள்ளவர்கள் மட்டும் என்னுடன் வரட்டும். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. தீவிர பிணைப்பு ஏற்பட்டவுடன் ஒரு மனிதன் தன்னை இழக்கிறான். அவன் இனிமேலும் தனக்கு தானே எஜமானன் அல்ல. அவன் ஒரு அடிமை. உடல், மனம் மற்றும் ஆன்மீக சுதந்திரத்தை நோக்கி முன்னேறுவதும் மற்றவர்களும் அதை அடைய செய்ய உதவுவதே எங்கள் உயர்ந்த கடமையாகும். ஒருபோதும் முயற்சியே செய்யாதவரை விட போராடுபவர் சிறந்தவர். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் முன்னோர்களை பற்றி வெட்கப்படுவதற்கு பதிலாக அவர்களை பற்றி பெருமிதம் கொள்ளுங்கள். உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். உலகின் குறைகளை பற்றி பேசாதே. குறைகளை நோக்கி வருத்தப்படு. எங்கும் நீ குறைகளை காண்பாய். ஆனால் நீ உலகுக்கு உதவி செய்ய விரும்பினால் உலகை தூற்றாதே. குறை சொல்லாதே. குறை சொல்லி உலகை இன்னும் பலவீனப்படுத்தாதே. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் முன்முன்னே நிறுத்து. அதிலிருந்து நல் செயல்கள் விளையும். வாழ்வும் சாவும், நன்மையும் தீமையும்,
அறிவும் அறியாமையும் ஆகியவற்றின் கலவையே இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு. இந்த பிரபஞ்சத்துக்குள் நீ எல்லையற்ற மகிழ்ச்சிக்காக அலையலாம். ஆனால் நீ தீமையையும் காண்பாய். தீமையின்றி நன்மை இருக்கும் என்பது சிறுபிள்ளைத்தனம். அளவு கடந்த ஆற்றலை வெளிப்படுத்த போதுமான அளவிற்கு உண்மையாக நீ முயற்சி செய்யாத போதுதான் தோல்வியடைகிறாய். ஒரு மனிதனோ ஒரு நாடோ தன்னம்பிக்கை இழந்தவுடனே அழிவு வருகிறது. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உன்னுள்ளே உள்ளன. அதை உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு உடற்பயிற்சி கூடம். இங்கே நாம் நம்மை வலிமையுடையவர்கள் ஆக்கிக் கொள்வதற்காகவே வந்திருக்கிறோம். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். உலகம் எவ்வாறு நடக்கின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். 90% சிந்தனையின் ஆற்றல் சாதாரண மனிதனால் வீணடிக்கப்படுகிறது. இந்த உலகில் புகழுக்கும் இகழுக்கும் மதிப்பு கிடையாது. ஊஞ்சலாட்டுவது போல ஒரு மனிதனை புகழின் புறமாகவும் இகழின் புறமாகவும் இங்கும் அங்கும் ஆட்டுகின்றனர். எல்லா ஆற்றல்களும் உங்களுள் இருக்கின்றன. உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நீங்கள் உங்களை ஒரு ஞானி என்று நம்பினால் நாளை நீங்கள் ஒரு ஞானியாக ஆவீர்கள். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. எதை செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம். நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று உறுதி கொள்ளுங்கள். உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள். அது நிச்சயம் உங்களை வந்து சேரும். நல்லெதிர்ப்பு மனப்பான்மையையும் எல்லாவற்றிலும் நல்லதையே பார்க்கும் பாங்கையும் நாம் வளர்க்க வேண்டும். நமது மனதிலும் உடம்பிலும் உள்ள குறைபாடுகளை நினைத்து நாம் உட்கார்ந்து அழுவதில் எந்த லாபமும் இல்லை. எதிர்மறையான சூழ்நிலைகளை அடக்குகின்ற வீர முயற்சியே நம் ஆன்மாவை மேலே கொண்டு செல்லும். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. உற்சாகமாக இருக்கத் தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள். எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாறாதீர்கள். யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றாதீர்கள். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். நன்றி நண்பர்களே. விவேகானந்தரின் இந்த நீதி போதனைகள் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதற்கான உங்களின் முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துகள். நன்றி.